புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில் ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரித்தார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பசுபதி வழங்கிட கேட்கலாம். பசுபதி வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவைக்கு உட்பட்ட தொகுதிகளில் ஆட்டோ ஓட்டி நூதன முறையில் தாமரை சின்னத்திற்கு பிரச்சாரம். தான் பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் கூட படித்தவர் என்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அரசியலுக்கு வந்ததற்காகவும் மக்கள் மத்தியில் செந்தில்நாதன் பேச்சு. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் செந்தில்நாதன் அத்தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பெண்களை அமர வைத்து ஆட்டோ ஓட்டி சென்று நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் கூறுகையில் தானும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒன்றாக படித்ததாகவும் படித்து முடித்த பின் அவர் 10 ஆண்டு காலம் பணிக்கு சென்று விட்டதாகவும், ஆனால் தனக்கு தேவையான பொருளாதார பின்புலம் இருந்ததால் தான் வேலைக்கு செல்லவில்லை என்றும், தனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டுமே உள்ளது என்றும், தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து வரும் தான் மக்களுக்கு நல்லது செய்யவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவும் போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காக்கவும் அரசியலுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வந்துள்ளதாகவும் தனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பசுபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.